சும்மா வெல்கம் பேக் டு தி சேனல். இது என்னன்னா கோல்டு சிஓஸ் ஆஃப் சீக்ரெட். அந்த எஃப்எஃப்ல நான் ஜிமினோட கேரக்டரை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஜிமினோட கேரக்டருக்கு ஒரு கேர்ளை கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃபீல் பண்ணுற மாதிரிக்கெல்லாம் காட்டியிருப்பேன். அந்த ஸ்டோரி தான் இது. நீங்கள் இது பார்க்கலன்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. 8th பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன் இந்த கேரக்டரை. இந்த கேரக்டர் யார், என்ன, அதுக்கப்புறம் ஜிமினிக்கு இவங்க என்ன வேணும் என்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டைரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒன் ஷாட்டு. வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெசன்ட் சீன் பார்த்தா ஒரு கல்யாண மண்டபத்தில் பொண்ணு, பையன் வீட்டில் உள்ளவங்க, பொண்ணு வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேர்ளை தவிர மேலே ஜங்குக் அண்ட் பயன் 2 பேருக்குமே அவ்வளோ அழகாக க்யூட்டாக மேரேஜ் நடக்குது. அப்படியே கீழே அப்படியே ஃபர்ஸ்டாகவே உட்காந்துருந்துட்டு கண்ணில் டியர்ஸ் தேங்க அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்காங்க ஒரு கேர்ள். நம்ம ஜங்குக்கு வைனா கழுத்தில் தாலி கட்ட வைக்க அந்த பொண்ணு அவடத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. வைக்க அவங்க பின்னாடியே இன்னொருத்தவங்களும் பேக் சைடில் போகிறாங்க. போயிட்டு பார்க்க, உனக்கு இது செட் ஆகாது, உனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் ஏன் நீ இங்கே அவனை பற்றி தெரிஞ்சும் நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் தான் இவ்வளோத்தையும் நீ ஏற்றுக்கிட்ட. அப்படி எல்லாமே இருந்தும் தெரிஞ்சும் நீ எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்ருக்க ரெண்டு சொல்லிக்க அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்து நான் கஷ்டப்படுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன். அப்படி இருந்தும் நீயே நான் சொல்கிறத கேட்காம உனக்குன்னு ஒரு லைஃப்பை பார்க்காம நீயே என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க. எனக்குன்னு பிடிச்ச லைஃபோ, எனக்கான ஒரு பொண்ணோ அது நீயாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீ திங்க் பண்ணுறத, அழுறத விட, கஷ்டப்படுறத விட உனக்குன்னு ஒரு லைஃபாக வரைக்க அந்த இடத்துல நான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு சாய்ஸாகவும் என்னவாக இருந்தாலும். இப்போ நீ ஃபீல் பண்ணுறது, உன் கண்ணிலேருந்து வர தண்ணீர் எதுவுமே நான் உன் கூட இருக்க வரவே கூடாது. எப்போவுமே உன் கண்ணில் நான் பார்க்கவே கூடாது. எனி டைமும் என்னோட மீரா. இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம மீரா தான். நம்ம எங்களோட மேரேஜ் பார்த்து அழுதுருப்பாங்க. மீராவை பார்த்து எப்போவுமே உன் கண்ணில் தண்ணியே வராமல் என்னோட மீராவா சிரிச்சுக்கிட்டே காலேஜ் டேஸில் இருந்த மாதிரிக்க இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த கேரக்டர் உங்ககிட்ட அதே மாதிரிக்க இருக்கணும். அந்த மீரா செத்துட்டா, அந்த மீரா சாகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மீரா உனக்குள்ளே இருக்கா. உனக்குள்ளே உள்ள மீராவை என்னால் கொண்டு போக முடியும். உன்னோட மனசை பூட்டியே வச்சுருக்காம எனக்குன்னு ஒரு இடத்தான் என்னை உள்ளே வர விடு. அதுக்கப்புறம் நானே எனக்கான இடத்த உன்னோட மனசில் எடுத்துக்கிறேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். எப்போ நீ திரும்பி வருவேன் தெரியல, கண்டிப்பாக நான் வருவேன். இன்னொரு 2 மந்த்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன். அப்போது நான் கேட்டதுக்கான கேள்விக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நீ சொல்லியே ஆகணும். ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடு. உன்னோட லைஃப்பில் இனிமேல் உனக்கான பார்ட்டாக நான் இருக்கணும்னு யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறேன்னு சொல்லி நம்ம மீரா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். பிக்கப் பண்ணிட்டு வந்தது சார் தான். ட்ராப் பண்ணுறதும் நீங்களே. நீ எத்தனை தடவை போனாலும் பிக்கப் அண்ட் ட்ராப் நான் எல்லாமே எப்போவுமே நான் உனக்காக இருக்கிறேன்றதை மட்டும்தான் நான் காட்டுவேன். நீ எனக்காக கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்றீன்னா நான் உன் மனசுக்குள்ளே வந்துடுவேன். நீ சினிமா டைலாக்கெல்லாம் அடிக்காமல் எனக்கு கொண்டு போய் விடு. ஓகே, கொண்டு போகிற லக்கேஜ் எல்லாத்தையும் கார் டிக்கியில் ஏற்றிட்டு கொண்டு போய் மீராவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மீரா உள்ளே போய் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி இருந்ததுக்கப்புறம்
மீரா கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகி இந்த மூச்சை இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம மீரா யோசிக்க வைக்கிறாங்க. இப்படியே நம்ம மீராவோட சைட் கட் பண்ணிவிட்டு அப்படியே மீரா யார் என்னதுக்காக நம்ம ஜங்குக்கோட கல்யாணத்துக்கு வந்து அழுதுருக்காங்க. நம்ம மீராவுக்கு மனசில் இடத்த விடு நான் வாரேன்னு சொல்கிறது யார், எல்லா விஷயத்தையும் வாங்க இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம மீரா வந்து ஜங்குக்கோட அத்தை பொண்ணு, ஜங்குக்கோட அப்பாவோட தங்கச்சியோட பொண்ணு தான் நம்ம மீரா. மீரா பிறந்தோடனேயே ஜங்குக்கு தான் உனக்கு தான் ஜங்குக்குன்னு சொல்லி சின்ன வயசுலேயே மீராவுக்கு ஆசைன்றதை விட சும்மா சொல்லி டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது வந்து எப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம ஒரு கட்டத்தில் அவங்கள தான் ஹஸ்பண்டாவோ லவ்வராகவோ எல்லாத்தையும் திங்க் பண்ணி மனசுக்குள்ளே ஏற்றுருவாங்க. அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மீராவும். சின்ன வயசுலேருந்து ஜங்குக் மாமா உனக்கு தான்னு சொல்லி வளர்த்ததாலேயே என்னமோ ஜங்குக்கு மேலே ஓவராக லவ், கேர், ஒப்சஸ், பொசசிவ் எல்லாமே இருக்கும். ஜங்குக் சின்ன வயசுலேயே வைனாவை லவ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சாலும், ஜங்குக் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் ஜங்குக்கை யாருமே தட்டி கேட்கக்கூடாதுன்றது மீராவோட ரூல்ஸ். மீராவும் தட்டி கேட்க மாட்டாங்க. வீட்டில் அவங்களுக்கு ஜங்குக் தப்பே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஜங்குக்கு துணையாக இந்த தப்புலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அந்த மாதிரிக்கான யோசிக்கிற கேரக்டர் மீரா. ஜங்குக்கு என்ன பண்ணாலும் ஹர்ட் ஆகக்கூடாது, நீ தப்பே பண்ணாலும் இந்த ஃப்ரெண்டாக்கள் நீ தப்பே பண்ணாலும் நாங்கள் உன் கூட இருப்பேன்டா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். மாமா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு மாமா, நான் உன் கூடவே இருப்பேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஜங்குக்கை பற்றி எல்லா சீக்ரெட்டும் தேங் அண்ட் ஜிமின் இவங்க 2 பேருக்கும் தெரியறதுக்குள்ளே நம்ம மீராவுக்கு தான் ஜங்குக்கை பற்றி ஃபுல் சீக்ரெட்டும். இவங்களுக்காவது பாதி தான் தெரிஞ்சிருக்கும். ஜங்குக்கை பற்றி மீராவுக்கு தான் அவ்வளோ சீக்ரெட்டும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஜங்குக்கு தெரியும் மீரா லவ் பண்ணுறாங்க இல்லை பண்ணுறாங்கன்னா. மீரா சொல்லியிருப்பாங்க, உன்னை லவ் பண்ண மாட்டேன், உன்னை சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தையாகவும் சிஸ்டராகவும் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேனே ஒழிஞ்சு என்னோடய ஒய்ஃபாக என்றைக்குமே மீராமா உன்னை என்னால் பார்க்கவே முடியாது. மனசு ஹர்ட் ஆனாலும் நம்ம மீராவுக்கு வந்து அதை மாற்றிக்க தெரியல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை மாற்றிக்க முடியல. நான் காலம் போக போக நான் மாறிக்குவேன்னு நினைக்கிறேன் மாமா, உங்களுக்குன்னு ஒய்ஃபு அதுக்கப்புறம் லவ்னு வந்ததுக்கப்புறம் நானே மாற்றிக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கும் சரி ஓகே, ஓவராக அட்டாச்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஆனால் எல்லாம் ஹெல்ப் என்னன்னாலுமே நம்ம மீராட்ட தான் ஜங்குக்கு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியே போயிட்டு கேட்க தான் ஜங்குக்கு வந்து மேரேஜ் பண்ணுறது லவ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு மீரா ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க. அவங்கள ஒரு ஊர்லேருந்து இங்கே ஜங்குக்கோட மேரேஜ் பார்க்குறதுக்கு முதல் நாள் தான் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு அதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம், அதை அவங்களால பார்த்துக்கவே முடியாதுன்றதால கல்யாணம் பண்ணிடுறத தாலி கட்டுறதை பார்த்துட்டாலாவது என்னோட மனசு மாறுன்றதுக்காகத்தான் மீரா வந்து ஜங்குக்கோட மேரேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மீரா அதே மாதிரி பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ சார் ஜிமின் தான். ஜிமின் வந்து மீரா இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னன்னாலும் ஜங்குக்கு பக்கத்துலேயே பக்கபலமாக என்னன்னாலும் பக்கத்தில் இருக்க பொண்ணு, லவ்வே பண்ணாத ஒருத்தனுக்கு தன்னோட லவ்வு அதுக்கப்புறம் கேரு எல்லாத்தையும் கொடுக்குறாள். அதாவது தப்பே பண்ணாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கேன், இந்த மாதிரியாப்பட்ட பொண்ணு தான் எனக்கு வேணும், ஏன்னா இந்த மாதிரியான பொண்ணு தான் தனக்கு வேணும்னு சொல்லி நம்ம மீராவை பார்க்காமலே ஜங்குக்கு வந்து மீரா பற்றி சொல்ல நம்ம ஜிமின் வந்து ரொம்பவே ஆழமாக லவ் பண்ணுவார். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீரா வந்து ஒரு க்யூட்டான ஏஞ்சலிக் டைப்பில் ஒயிட் கலர் சல்வார் போட்டு ஒயிட் கலர் ஷால் எல்லாம் போட்டுட்டு மையெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே அழகாக நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க.
அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த டைம் ஜிமினும் வந்திருப்பாங்க. ஜிமின் வந்து மீராவோட கண்ணை பார்த்ததுக்கப்புறம் கவிதை சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த 10 மினிட்ஸாக மட்டும் இந்த கவிதையை, ஓகேவா? மீராவோட கண்ணை பார்த்தோன்னே, உன் கண்களில் காணும் காதல் அது எனக்கானதல்ல, இன்னொருவனுக்கானது. ஆனால் அவன் காதலோ இன்னொருத்தியிடம் இருக்கின்றது. இருந்தாலும் உன் கண்கள் என்றாவது ஒரு நாள் எனக்கான காதலை நான் கொண்டு வருவேன். அதுவரை நான் உனக்காகவே காத்திருப்பேன் என் உயிரே. இந்த வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்ருக்கேன். சரியா? இப்படியே நம்ம ஜிமின் வந்து மீராவோட கண்ணை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார். மீராவை பார்க்குறதுக்கு முன்னைக்கே அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். மீராவை பார்த்ததுக்கப்புறம் இவங்க தான் மீராவா அவர் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு. சுத்த ஆப்போசிட்டாக, அதாவது கண் ரொம்பவே பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான ஐஸ், அதுக்கப்புறம் க்யூட்டான நோஸ், அதுக்கப்புறம் ரொம்பவே 2 லிப்ஸும் ஒரே சைஸில் ரொம்பவே ஃப்ளஃபியான க்யூட்டான ஒரு பிங்கிஷான லிப்ஸு, அதுக்கப்புறம் காதில் ஒரு அழகான ஜிமிக்கி போட்டு, லூஸ் ஹேர் விட்டு பேக்குக்கு கீழே வரைக்கும் முடி, ஒரு ஒயிட் கலர் சல்வார் ஷோல் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஜிமிக்கி தோடு, கழுத்தில் ஒரு குட்டியாக ஒரு கோல்டு செயின், கையில் ஒரு கோல்டு மோதிரம், அதுக்கப்புறம் பிளாக் கலரில் வாட்ச்சு, சின்னதாக மெல்லிசாக சவுண்டு கூட கேட்காத அளவுக்கு கொலுசு, அதுக்கப்புறம் கையில் ஒரு குட்டியாக ஒரு ரிங்கு. இந்த மாதிரிலாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் தன்னை மறந்து அவன் மீராவே நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்தோன்னே மச்சான் அங்கே பார்க்காத, அது நம்ம ஜங்குக்கு பேசி வச்சுருக்க பொண்ணு. ஜங்குக்கு ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருக்கான். லவ் பண்ணிகிட்ருக்கான்ல, லவ்வை தேடிட்டுருக்கான். இது சொல்ல தேவையில்ல, நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி மீராவையே நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்ருப்பார். பார்த்துட்டு கேட்க மீரா ஜங்குக்கு என்ன பண்ணாலும் ஓகே, என்ன தப்பு பண்ணாலும், அதாவது வயன் பின்னாடி வரக்கூடியவங்களை கொல்றதெல்லாம் நம்ம ஜிமின் அண்ட் தயாவுக்கு 2 பேருக்குமே தெரியாது. ஒர்க் பண்ணிக்க மட்டும்தான் தெரிய வந்திருக்கும். சரியா? அது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் மீராவுக்கு தான். ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னெல்லாம் இருந்தாலும் மீரா தான் எல்லாத்துலேயும் பலமாக. மீரா டெக்னாலஜியெல்லாம் எப்படி பயன்படுத்தலான்றது நம்ம மீராவோட மைண்ட் செட் தான். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி மீராவும் ஜங்குக்கும் சேர்ந்து தான் அந்த வீட்டையே, பேலஸ் மாதிரி உள்ள வீட்டையே ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஜங்குக்காக மீரா வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்படியே காலேஜ் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் நம்ம வைனாவை பார்த்ததுக்கப்புறம் வைனாவையே நம்ம ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணோன்னே மீராவுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படியே லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மீரா வந்து அவங்களோட சொந்த ஊருக்கே போயிடுவாங்க, அவங்க அம்மா அப்பா இருக்க சிட்டிக்கே. போவைக்க நம்ம ஜிமின் லவ் பண்ணுறாங்கன்றத மீரா பார்த்து ஒரு 10 டேஸ்லேயே மீரா பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மீரா பற்றி எல்லாத்தையும் நம்ம ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் பரவாயில்ல, உனக்காக நான் இன்றைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், உனக்குன்னு ஒரு லைஃப்பை பார்க்க அந்த சாய்ஸில் நான் இருப்பேன் என்று சொன்னதுக்கப்புறம் மீராவும் ஒன்றும் சொல்லாமல் அவங்க ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே ஜிமினுக்கும் வைனுக்கும் மேரேஜ் நடக்கிற அண்டு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து வைனோட காலத்தில் தாலி கட்டதை போய் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சீனில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, இந்த மாதிரி தான் சொல்லி ஒருத்தவங்களா, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான் மீரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. மீராவும் நம்ம இது விலாவத்தையும் ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரிக்கே மீரா வந்து ஃப்ளைட்டில் போன மாதிரிக்கே யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீராவோட வீட்லேயும் என்ன நடந்தது, எது நடந்தது, அது இதுன்னு பேசிகிட்ருப்பாங்க. மீராவுக்கு வந்து திங்கிங்கே போகும். நம்ம ஜிமின் சொன்னதையே ஓகே பண்ணலாமா இல்லையா, என்ன பண்ணுறது, திடீர்னு இத்தனை வருஷமாக என்ன தான் லவ் பண்ணுறாங்க, ஃப்ளர்ட் பண்ணிட்டு திரிகிறதெல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் லவ்ன்றா இதுக்குள்ளே நம்ம ஜிமின் வந்து என்றைக்குமே போனதில்லை. சும்மா கலாய்ப்பாங்க, வர்ணிப்பாங்க, அவ்வளோந்தான். அப்படி இருந்தாலும் நம்ம மீராவை தான் உண்மையாக லவ் பண்ணுவாங்க. மீரா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. 1 மந்த் ஆகிருக்கும் நம்ம ஜங்குக்கு அண்ட் பையனுக்கு
1 மந்த் ஆகிருக்கும் மேரேஜ் ஆகி. வைனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம மீரா வந்து சரி ஓகே ட்ரை கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரேன்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கால் பண்ணி சொல்லிக்க, ஜங்குக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜிமின் பேசினது எல்லாத்தையும் சொல்லிக்க, சரி ஓகே மீரா நீயும் இத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற, ட்ரை கொடுத்து பாரு, ஓகேனா மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனா வேறு எதுவும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. மீராவும் சரி ஓகே ஒரு ட்ரை தானே கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி மீராவும் முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி ஓகேன்னு திங்க் பண்ணதுக்கப்புறம் சரி நீ ஜிமினோட வீட்லேயே தங்கியிருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மீராம்மா, சரி ஓகே மாமா, சரி ஓகேம்மா இந்த சொன்னதுக்கப்புறம் ஜிமினை வந்து இது வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து நான் அந்த கால்டு சிஓ சீக்ரெட்லேயே போட்டிருப்பேன். நம்ம ஜிமினை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னது நான் வைனும் நானும் இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கே மீரா வந்து எங்கள் கூட இருக்கிறதுக்கு இதாக இருக்கும், நீ உங்கள் வீட்டில் உன்னோட சிஸ்டரோடு தானே இருக்க, உன்னோட சிஸ்டர் கூட மீரா வந்து தங்கி இருந்துக்கட்டும்னு சொன்னோன்னே ஜிமினுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் மீராவை கரெக்ட் பண்ணலான்னு தானே பார்ப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக்கே வழி வகுத்ததுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து சும்மாவே ஜிமின் வந்து ஆடுவார், இல்லை சலங்கையை கட்டிக்கிட்டால் சும்மாவாக இருப்பார். சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நம்ம மீராவை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக கார் எடுத்துகிட்டு, அதாவது மீரா வந்து இன்னும் 2 hours இருக்குது ஃப்ளைட்டு டேக்கப் ஆகி அவங்க வெளில வர்றதுக்கு. 3 hours முன்னிக்கே போயிட்டு நம்ம மீரா வாரத்துக்கு இடையிலே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, மீரா எப்போ வருவாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி. மீரா வந்ததுக்கப்புறம் மீராவை பார்த்தோன்னே ஃபார்மலாக ஹக் பண்ணுறதுக்காக பிடிச்சிருந்தான் மீராவை பார்த்து. நான் சொன்னதை பற்றி என்ன யோசிச்சா, என்ன சொன்னதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு இந்த விளையாட்டு தான் பிடிக்காது. ஒன்று நான் இதே ஏர்போர்ட்டில் 1 month முன்னாடி நான் என்ன சொல்லி அனுப்பணும் அதை பற்றி, எனக்கு கொஞ்சம் டைம் தேவையே, அவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் முடிவு நான் எதிர்பார்க்குறதா இருக்கணும். நீங்களே ஒரு முடிவை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் எதிர்பார்க்குறதாவே இருக்கணும்னா எனக்கு புரியலை மிஸ்டர் ஜிமி. எதிர்பார்க்குற முடிவாக இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பார்க்கலாம் என்ன முடிவுன்னு. எனக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தேவை, அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். சரி ஓகே என்னோடய வீட்டில் தான் இருக்கணும். சரி மாமா என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லா விஷயத்தையும், இங்கே உங்கள் வீட்டுக்கு உங்கள் சிஸ்டரோடைய வந்திருக்கேன் நான் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே என்று சொல்லி நம்ம மீரா வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டதுக்கப்புறம் மீரா வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி தான் மாமா இங்கே வந்து இருந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர்றது நான் இப்போ இனிமேல் ஆஃபீஸ் வேலையும் நான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். சரி ஓகே உன்னோட ஒர்க் வந்து அவைலபிளாக தான் இருக்குது, அது அங்கேருந்து பார்த்த வேலையே நீ இங்கே வந்து பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே மாமா நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மீராவும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின் வந்து மீரா காய்க்கிறதையே பார்த்துட்டே இருப்பார், என்னடா பேசுகிறாள்னு. எப்படியே நம்ம மீராவும் இன்னும் ஒர்க் போகிறது வீட்டுக்கு வர்றது. இப்போ வந்து நம்ம தேவங்களோட ஒய்ஃப் மோமோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வைனும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இருக்கேக்க. அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போது லவ் அண்ட் ஹெல் ஃபீல் நம்ம மீராவுக்கு வந்து ஜங்குக்கு மேலே இருக்கானா இல்லை, ஏன்னா அவரோட லைஃப்பை பார்த்துட்டாங்க, இனிமேல் என்னோடய லைஃபுக்கு நான் மூவ் ஆன் ஆகணும். இவனை இப்போது பார்க்குற முதல்லாம் இவனான்ற மாதிரி பார்த்தது, இப்போல்லாம் பார்த்தாலே க்யூட்டாக இருக்கான், நல்லா இருக்கான், மற்ற பொண்ணுங்க கூட பேசுகிற எல்லாம் பார்க்க ஜெலஸ் பொசசிவ் இந்த மாதிரியெல்லாம் ஓவர் கோவம் எல்லாம் வரும். கோவம்லாம் பார்த்து கத்தலான்னு போவாங்க, லவ்ஸ் இல்லாமல் கத்தக்கூடாது அது இதுன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னிக்கே பார்ட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவங்க வந்து ஃபஸ்ட்டு தேவங்களோட ஒய்ஃப் தானே ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க, அதனால் தேவங்களோட ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆனதால் ஜிமின், மீரா, வயன், ஜங்குக், அதுக்கப்புறம் மோமோ, தேவ் இவங்க 6 பேரும் போயிட்டு ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க. சும்மா ஃபுட் சாப்பிட்ற மாதிரிக்க மீரா வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணி ஃபுட் சாப்பிட்ற மாதிரிக்கே சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட ஒய்ஃப்
வைன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதால் இப்போவும் அந்த 6 பேர் தான் போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் பார்ட்டி வச்சுட்டு எல்லாமே ஃபுட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாங்கக்கா பார்த்து, அக்கா நான் உங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? என் வீட்டுக்காரர் ஆகிறதுக்கு முன்னுக்கு அது உனக்கு மாமா. உங்கள் மாமா கூட பேசுகிறது அதையே என்கிட்ட சொல்கிற. உனக்கு விருப்பம்னா நீங்கள் பேசிக்கோன்னு சொன்னதுக்கப்புறம், மாமா வாங்க உங்கள்கிட்ட 10 நிமிஷம் தனியாக பேசணும். நம்ம இமின் வந்து மீராவோடையே எழுந்திருப்பாரா பின்னுக்கு போகிறது. நீங்கள் எங்கே வர? இல்லை துணைக்கி நான் என் மாமா கூட தான் போகிறேன், துடைக்கணும் வர தேவையில்லை, நீங்கள் அக்காவை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மீரா வந்து அங்கே போனதுக்கப்புறம் தங்கச்சிம்மா சரிண்ணா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம வைனா வந்து பேசினதுக்கப்புறம் நம்ம ஜாங்கக்கா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஜாங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து என்னோடய லவ்வை ஜிமின் கிட்ட சொல்லலான் இருக்கேன் மாமா. சரி உன்னோட லைஃப்பில் நீ குட் டிசிஷன் தான் எடுத்திருக்கியான்றத யோசிச்சியா? யோசித்தேன் மாமா, பலத்திறக்கா யோசித்தேன். ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணுது. அக்செப்ட் பண்ணிக்கலாம், லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நல்லா பார்த்துக்கிறாரு, இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டாரு, அதே மாதிரி தான் இனி இருக்க வருஷமும் நல்லா பார்த்துக்குவாருன்னு நம்புகிறேன். சரி ஓகே, உன்னோட டெசிஷன் எதுவாக இருந்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். வீட்டாக்கள் ஒத்துக்கலானாலும் பரவாயில்ல, நான் உன்னோட மேரேஜுக்கு சம்மதிக்க வைப்பேன். எல்லாமே பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கேன். சரி ஓகே மாமா, நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் பீச்சுக்கு போயிட்டு சொல்லலான் இருக்கேன். சரி ஓகே, ப்ரப்போஸ் பண்ணுங்க ஓகேவா? நான் ஜிமினை கொண்டு போய் உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அப்போ நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கோ, அப்போது ஓகேவா இருக்கும். ஓகே மாமான்னு சொல்லிவிட்டு நம்ம மீராவும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மீராவையே இவ்வளோ நேரம் வச்சக்கண்ணு வாங்காமல் குறுன்னு நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஜிமின் கிட்ட வந்து பக்கத்தில் தான் இடம் இருக்கும். வந்து ஜிமினுக்கு பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம், என்ன நீயும் உங்கள் மாமாவை பேசுனீங்க? அது எனக்கும் என் மாமாவுக்கும் நடுவில் 1000 இருக்கும், அதையே நீங்கள் கேட்குறீங்க? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியான்னு கேட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டா பாரு, நீ கேட்காதீங்க, கேட்க வேணான்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே டீஸ் பண்ணுவாங்க மீரா ஜிமினை. இதுக்கப்புறம் இப்படியே போனதுக்கப்புறம் மீரா வந்து பீச்சுக்கு போகணும். இந்த டைமில் பீச்சுக்கா? என்னால் போக முடியாது. இப்போ போக முடியுமா முடியாதா? என்னால் போக முடியாது. சரி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள், நானே தனியாக போய்க்கிறேன். தனியாலாம் போக தேவையில்லை, நானே கூட்டிகிட்டு போகிறேன். இதையே நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கவே ஓகே சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் நடந்திருக்க போகிறது இல்லையே. தேவையில்லை, நானே வரேன் சொல்லி நம்ம மீரா அண்ட் ஜெமின் 2 பேருமே பீச்சுக்கு போனதுக்கப்புறம் மீரா வந்து தான் ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் அப்போ வந்து ஒத்துக்கிட்டது போகிறோம். ஜிமின் வந்து ரொம்பவே ஷாக்கில் இருப்பார். ஏன்னா இவ்வளோ ஒத்துக்க வைக்க எப்படியும் வருஷக்கணக்காகும். எனக்கு இவனுங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து பிள்ளைங்க ஸ்கூல் போக வைக்க தான் இவன் எனக்கு லவ் ஓகே சொல்லிடுவான்னு சொன்னதுக்கப்புறம் ஜிமினுக்கு ரொம்பவே ஹாப்பி. மீராவை ஹக் பண்ணி இப்போ அப்படியே கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்கள், அப்படியே பீச்சு காற்று, பீச்சில் யாருமே இல்லை. இப்போ 10 o'clock இருக்குது, ப்ரைவேட்டான ஏரியா. அதில் வந்து நீங்களும் ஜிமினும் மட்டும் பக்கத்தில் இருந்தோம். ஜிமினுக்கு நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஜிமின் உங்கள்கிட்ட லவ்வை சொன்னதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அழகான கடல். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நிலவு செம்ம அழகாக ஒளி வீசுது. அதாவது கடலுக்கு நடுவில் இருந்து நிலா வர மாதிரிக்கே இருக்குது. இந்த மாதிரியான கிளைமேட்டில் 2 பேருக்கும் அவ்வளோ லவ் இருக்குது. இப்போது 2 பேருக்கும் மீராவோட இனி மொத்த லைஃப்புமே ஜிமினுக்கு மீராவை பார்த்த செகண்ட்லேருந்து இனி தான் என்னோடய லைஃப்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு கிஸ் பண்ணுறாரு ஜிமின் மீராவை பார்த்து. 2 பேர் கண்லேயும் தண்ணி தேங்கி ஊற்றுற அளவுக்கு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி லவ் டேட்டிங் அதுக்கப்புறம் லிவிங்கில் இருக்க வலிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறத விட லிவிங்கில் இருக்கலாம் சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணி லிவிங்கில் இருக்க இப்போது பெஸ்ட்டு தயாங்க்கு தான் பேபி பிறக்குது. தயாங்கோட ஒய்ஃப் மோமோக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் பேபி பிறக்குது. பேபியை பார்த்தோன்னே மீராவுக்கும் ஆசை வருது. ஆசை வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே என்று சொல்லிக்க சரி ஓகே ஜங்குக்கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லி ஜங்குக்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் ஜங்கு சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம், 2 பேர் வீட்லேயும் பேசலாம்னு சொல்லி மீரா வீட்டில் பேசிக்க மீரா வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேணாம் அது இதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் ஒத்துக்கிட்டால் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி மீராவும் சொல்லியிருக்காங்க. எப்படியே பண்ணுறேன்னு 2 பேர் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணி மீரா வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எப்படியே தான் நீங்கள் மாமான்னு சொன்னீங்க, மாமா லவ் பண்ணார், மாமா இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போ உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, இப்படியே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களா, கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்காமல் இப்படியே இருந்துருவேன்னு சொல்லி மீரா சொன்னதுக்கப்புறம் மீராவோட ஆசை தான் அவங்களோட ஆசை, ஒரே ஒரு பொண்ணு தானே, அதனால் அவங்களோட ஆசைன்னு சொல்லி மீராவோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டு ரொம்பவே கிராண்டாக, அதாவது நம்ம ஜிமினோட அப்பாவும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் தான், மீராவோட வீட்டில் உள்ளவங்களும் பிஸ்னஸ் மேன் தான். 2 பேர் வீட்டாலையும் சேர்ந்து ரொம்பவே கிராண்டான வெட்டிங்காக 2 பேருக்கும் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக. அப்பப்போ சண்டை வந்தாலும் ஜிமின் வந்து எல்லா விஷயத்துக்கும் அடங்கி போய் மீராவை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜங்குக்கை லவ் பண்ணது மீரா ஒரு செகண்ட் கூட நம்ம ஜிமின் கூட இருக்க ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ணுற மாதிரி நம்ம மீராவை வச்சுக்கிட்டதும் கிடையாது. நம்ம ஜங்குக் அவ்வளோ அழகாக அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குவார். மீரா ஒரு விஷயம் இது எனக்கு வேணும், இதை இப்படி பண்ணலாமான்னு நினைக்கிறதுக்கு முன்னுக்க மீராக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறம் மீரா வந்து ஜிமினை பார்த்து நீயே என்னோடய மாமாவாக இருந்திருக்கக்கூடாது, எனக்குன்னு ஃபர்ஸ்ட் லவ் என்னோடய மாமா, பட் இப்போது அவர் மேலே எனக்கு லவ் இல்லை, மரியாதை மட்டும்தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு டைமில் தோணாதா, நான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்றைக்குமே தோணாது, என்னடா பொண்ணு இவ அவங்க லவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி லவ் வச்சுருந்துருக்காள், இவள் என்ன லவ் பண்ணால் எப்படியாப்பட்ட லவ்வாக இருக்கும், எப்படியாப்பட்ட லவ் இருக்குது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நான் திங்க் பண்ணினேன் ஒழிஞ்சு, உன்னோட லவ்வை எப்போயுமே நான் கேவலமாகவோ இதாகவோ பார்த்தது கிடையாது, உன்னோட லவ்வை பொறாமையாக தான் பார்த்துருக்கேனே ஒழிஞ்சு கேவலமாக என்றைக்குமே நினைச்சே இல்லை. ஆனால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னோட ஒட்டுமொத்த லவ்வுக்கும் சொந்தக்காரன் நான் மட்டும்தான், என்னோடய ஒட்டுமொத்த லவ்வுக்கும் சொந்தக்காரி நீ மட்டும்தான் நினைக்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மீரா அம்மான்னு சொல்லி மீரா ஃபார்கெட்டில் கிஸ் பண்ணிக்க ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் இதாக ரூமில் இருந்து தான் இவ்வளோ விஷயத்தையும் பேசினதுக்கப்புறம் லிவிங்கில் இருந்தோன்னு தான் பேர், 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், எதுவுமே நமக்குள்ளே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கு ராத்திரி மீரா மேடம் நீங்கள் மொத்தமாக எனக்கு சொந்தமாக போகிறீங்க, இல்லை என்னால் முடியாது கிரியான்னு சொல்லாதீங்க, இன்றைக்கி நைட்டு மாமனோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க, என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம மீரா கிட்டே வந்து நம்ம ஜிமின் வந்து ரெடியாக பேசிக்க மீராவுக்கு கண்ணும் காது எல்லாமே ப்ளஷ்லேயே சிவக்கிக்க அப்படி எப்படி நடந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை வந்து நீங்களே ஓனாக இமேஜின் பண்ணிக்கோங்களா. காலையில் எழும்பி மீரா வந்து ரொம்பவே ஷையாகி சாரியெல்லாம் கட்டி செம க்யூட்டாக கீழே இறங்கி போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே குக் பண்ணி டீயெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஜிமினை எழுப்பி பெட்லேயே வச்சு காஃபியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேரண்ட்ஸோடு இருந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே தங்கச்சி வந்து அம்மா அப்பாவோட இனி இருந்துக்கட்டும், எனக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி, ப்ரைவசி வேணும்னு வீட்டில் சொல்லிட்டாங்க, தங்கச்சிம்மா வந்து அம்மா அப்பாவோட இருக்கட்டும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமின்னு சொல்கிறதும் சரி ஓகே ஒத்துக்கலான்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நம்ம மீராவும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே தனியாக அவங்க முதல்ல இருந்த லிவிங்கில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக க்யூட்டான மெமரிஸ், லவ், ரொமான்ஸ் இந்த மாதிரி அல்டிமேட்டாக எல்லாமே போகும். நம்ம மீரா திட்டுறது அடிக்கிறது எந்த நாள் பண்ணாலும் சரிம்மா உன் இஷ்டம்மா, சரி உன் இஷ்டம், இந்த மாதிரியே தான் நம்ம ஜிமின் வந்து க்யூட்டாக பார்த்துக்குவாங்க. இப்படியே மேரேஜ் ஆகி 1 இயருக்கு அப்புறம் பார்த்தா மீரா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அதாவது இப்போ பேபி வேணாம், நீயும் நானும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி க்யூட்டாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி அங்கங்கே
லவ்லி டபுள்யூ கப்புள்ஸாக இருந்ததுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் இப்போ மீரா வந்து 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ப்ரெக்னென்சி ரிவீல் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. அதாவது வயிற்றில் ஒரு அல்ட்ரா ஸ்கேனர் மாதிரி ஒன்று நார்மலாக சின்னதாக வாங்கி வயிற்றில் வச்சு ஹார்ட் பீட்டை நம்ம ஜிமின் வந்தோடனே ஜிமின் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டை கேட்குற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றத இந்த மாதிரி ரொம்பவே அழகாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீரா பார்த்து ஐம் ஹாப்பி, எனக்குன்னு ஒரு உறவு கொடுக்குறேன், தேங்க்யூ. அம்மா அப்பா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாலும் என்னோட பிளட் நான் நியூ பேரண்ட் ஆகிட்டோம். ஐம் ஹாப்பி மீராம்மா சொல்லி மீராவோட ஃபோர்ஹெட்டில் ரொம்பவே க்யூட்டாக கிஸ் பண்ணதுக்கப்புறம் மீராவும் ஒரு பேபி தான் இப்போ பெற்றிருக்கோம், இன்னும் 2 பேபி இருக்குது, எனக்கு 3 பேபி வேணும்ப்பா. என்ன 3? ஆமாம், பையன் 2 ஒரு பொண்ணு. ஏன் பையன் 2? பையன் 2 தான் எனக்கு வேணும். போட்ட ஒரு பொண்ணு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கணும்டா, மூச்சு பெயிலேன்னு சொல்லி மீரா வந்து ஜிமினை பார்த்து கிடைச்சோன்னே ஜிமினுக்கு அப்படியே சீக்ஸ்லாம் ப்ளஷி ஆகிறது. இதோடு நான் இந்த பாட்டு வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்பவே லவ்லியாக ரொமான்டிக்கான ஒரு எஃப்எஃபாக எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் செகண்ட் லவ் வந்து பண்ணாமல் விடலாம், லவ்வே தேவலனும் இருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, லைஃப்பை பார்க்கணும், லைஃபோட பார்ட். நமக்கு யாருக்கு யாருன்னு என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போகணும். ஆனால் ஜிமினை ஏற்றுக்காமல் இருந்தால் மீரா வந்து இது வரைக்கும் ஜங்குக்கை நினச்சிட்டே கஷ்டப்பட்டுட்டே இந்த மாதிரியே இருந்திருப்பாங்க. அதுதான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.